ஐயாய் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, உங்கள் ரத்தத்தினால ஆண்டவரை எங்கள் சிந்தைகளை கர்த்தர் ஒரு விஷயம் சிறைபிடிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். சத்துரு கொடுக்குற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு ஐயா. இயேசுவே, உங்கள் வார்த்தையினால என்னோடும் எங்களோடும் கூட தேவன் பேச வேணுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா மன தாழ்மையோடு நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த இடத்த விட்டு கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ கவனன்ட் டு கான்குவர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அநேக காரியங்களை நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம், தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்தில் மேக்கிங் ஆஃப் த மோல்ட், இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்கும்படியாய் தேவன் ஒரு அச்சை உருவாக்குனாங்க. அது அவளுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள், அது எல்லாத்தையும் தான் நாம மோல்ட், ஒரு அச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். அடுத்த வாரத்துல பர்த் ஆஃப் சேவியர், ஒரு ரட்சகரின் பிறப்பு அப்படின்னு சொல்லி மோசேயோட அந்த ஜனனத்தை குறித்து, பிறப்பை குறித்து நம்ம சில காரியங்களை தியானம் செய்தோம். அடுத்து போன வாரத்துல நம்ம மோல்டிங் மோசஸ், மோசேயை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்புல சில காரியங்களை நாம தியானம் செய்தோம். அல்லேலூயா. இந்த மோசேயை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி நாம பார்த்த பொழுது குறிப்பா நம்ம ஒரு 5 காரியத்தை நாம பார்த்தோம். அந்த 5 காரியங்கள் போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாத்திரம் நான் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பர்த் ஆஃப் சேவியர், இந்த ரட்சகரின் பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் சொன்னேன், மோசே ஒரு லேவி கோத்திரத்திலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். லேவி கோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோத்திரம் ஆரம்பத்துல ஆண்டவர் தன்னுடைய தகப்பனால அது ஒரு சபிக்கப்பட்ட கோத்திரமா அதை நாம பார்த்தோம். அப்போ அருள் அந்த பிரேயர் இதுல கேட்டாங்க, பிரேயர் குரூப்ல இருக்கும்போது கேட்டாங்க, அதுக்கு எதுவும் காரணம் உண்டா? ஏன் ஒரு தகப்பன் பிள்ளைகளை சம்மந்தம் இல்லாம சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அந்த லேவியை சபிக்கும் பொழுது என்ன சொல்றான், அவங்களுடைய கோபத்தை குறிச்சு அவன் பேசுறத நாம பாக்குறோம். 49வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல 5வது வசனம், ஜெனசிஸ் 49:5ல தான் இந்த சாபத்தை, 5வது வசனமா என்ன வசனம் அது? ஆமா, 5வது வசனத்துல தான் சிமியோனும் லேவியும் என் சகோதரர், அவளுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் அப்படின்னு சொல்றான். 6-7 வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாக்கா அது அவங்களோட உக்கிரத்தை காமிக்குது. அவங்களால எதையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியுது இல்ல. 2 பேருமே என்ன பண்றாங்கன்னாக்கா கோபத்துல எதையுமே துணிகரமா செய்யற ஒரு சுபாவம் இருக்கிறத நாம பாக்குறோம். அதனாலதான் அவன் யாக்கோபு என்ன பண்றான், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, இஸ்ரவேல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இவங்க 2 பேரும் என்ன சொல்லிடுறான், சபிக்கப்படுறான். அவங்களோட கோபத்தை, அவங்களோட உக்கிரத்தை அவன் சபிக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த கோத்திரம் சபிக்கப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? ஏன் அவன் அந்த பிள்ளைங்க மேல அப்படியாவது ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா 34வது அதிகாரத்தை, ஜெனசிஸ் 34 நீங்க முழுசா வாசித்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு விளங்கும். சரியா? இன்னும் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். லேயாளுக்கு ஒரு பெண் பிள்ளையும் உண்டு. அந்த பெண் பிள்ளையோட பேர் தீனாள். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த தீனாலும் சும்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் சுத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சுத்தி பாக்குறதுக்காக வெளியில போறான். போற இடத்துல அந்த ஏமோர் அப்படின்னு சொல்லி அவளுடைய பிள்ளையோட பேரு சீகன். இந்த சீகன் சும்மா இல்லாம அவளோட தவறான காரியங்களை செய்து முடிச்சிடுறான். இது தகப்பனுக்கு தெரிய வருது. தகப்பன் தன்னோட மற்ற பிள்ளைங்கள்லாம் வர வரைக்கும் சாப்பிடாம கோவத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆனாலும் அந்த சீகனும் அவளுடைய தகப்பன் மாறும் என்ன முறையா பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யாக்கோபு இடத்துல இந்த மாதிரி தவறு, என் மகன் தவறு செய்துட்டான், ஆனாலும் நாங்க என் மகனுக்கே அவளை பெண்களை நாங்க வாஞ்சிக்கிறோம், மனமுடிக்க நாங்க வாஞ்சிக்கிறோம், திருமணம் செய்து கொடுக்க வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இப்படி பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சிமியோனும் லேவியும் ஒரு தந்திரம் செய்யறாங்க, ஒரு உபாயம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க விருத்த சேதனம் இல்லாத ஆட்களுக்கு நாங்க பெண் கொடுக்க மாட்டோம். அதனால நீயும் உன் தகப்பனும் உன் ஜனங்கள் அனைவரும் என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும், சர்க்கம்சைஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நானு எங்களோட பிள்ளைய நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரியவங்க பேசும்பொழுது பெரியவங்க மட்டும் அது நின்று இருக்கணும். சரியா? இப்படி ஒரு காரியத்தை அவங்க வைக்கிறது ஒரு காரணத்தோட அதை செய்யறாங்க. அவங்களும் போயிட்டு தன்னோட ஜனங்களோட எல்லாரும் பேசி அந்த விருத்த சேதனமும் எல்லாருக்கும், எல்லா ஆண் மக்களுக்கும் அவங்க பண்ணிடுறாங்க. 3வது நாள் அவங்களுக்கு அந்த வலி எடுக்கும் பொழுது, நோவு எடுக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, லேவியோ சிமியோட மாத்திரம்னா பட்டாயத்தை உருவிட்டு போய்
எல்லா ஆண் மக்களையும் சங்காரம் பண்றாங்க. அப்போ யாக்கோபு சொல்றா, நீங்க என்ன காரியம் செஞ்சீங்க? என் மேல இப்படி தேவையில்லாத ஒரு பழிய கொண்டு வந்துட்டீங்களே. அப்படி அந்த உக்கிரத்து நிமித்தம், அந்த கோபத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைங்களை அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு தன்னோட தகப்பன்மாருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை அவங்க கொண்டு வந்து விடுறத பார்க்கணும். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிற உண்மை, அது நிமித்தம் அவங்க பழிவாங்கணும்னு சொல்லி போறாங்க. ஆனா பழிவாங்குதல் கர்த்தருடையது, நம்மளுடைய வேலை கிடையாது. பட்டயம் ஆண்டவர் எதுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா உன்னுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கிறார். கர்த்தர் சொல்ற ஜனங்களை சங்காரம் பண்றது வேற. ஆனா பெரியவங்க பேசி கொண்டு இருக்கும் பொழுது சம்மந்தம் இல்லாம இவங்க இறங்கி என்ன பண்ணிடுறாங்க, இப்படி ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு பேரை கொண்டு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பேரை கொண்டு வராங்க. அது நிமித்தமாய் யாக்கோபு பிள்ளைங்களை ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த 2 பேரை பார்த்து என்ன சொல்லிடுறான், சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதுதான் காரணம் அவங்க சபிக்கிறதுக்கு, அந்த கோத்திரத்தை அவர் யாக்கோபு சபிக்கிறதுக்கு. சரி, மறுபடியுமாய் எங்க வருவோம் அப்படின்னு சொன்னா பர்த் ஆஃப் சேவியர், இந்த ரட்சகரின் பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் நம்ம பார்த்தது. போன வாரத்துல மோல்டிங் மோசஸ், மோசையை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்புல நாம பார்த்தோம். 5 காரியங்கள் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் செய்த காரியம் மோசையோட வாழ்க்கையில் அவனை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, he sends him out of Egypt. எகிப்தை விட்டு அவனை வெளியே அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்கன்னாக்கா மீதியான் தேசத்துக்கு அனுப்புறாங்க. மீடியானைட்ஸ் மத்தியில அவனை அனுப்புறாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா 40 ஆண்டு காலம் அரண்மனையில வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. சரியா? தனக்கு எல்லா விதமான இன்ஃப்ளூயன்ஸும் உண்டு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து முதலாவது அவனை வெளியில அனுப்ப வேண்டியது அவனோட சித்தமா இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் அவனை எங்க அனுப்புறாங்க, மீதியான் தேசத்துக்கு அனுப்புறாங்க. மீதியான் தேசத்துல போயிட்டு அவன் பெண் கொள்றான். அந்த இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2வது ஆண்டவர் செய்யற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா 40 ஆண்டுகள் கழிச்சு, 40 ஆண்டுகள்ல அவன் எங்கேயோ போயிட்டான், கத்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அதனால மறுபடியும் அவனை தேவனுடைய சமூகத்துல அவனை இழுக்க வேண்டியது தேவனுக்கு அவசியமா இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் எரிகிற முச்சடிக்கு மத்தியில ஆண்டவர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். 3வது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை அவன் பார்க்கிறானா இல்ல வெறும் அற்புதத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து வருகிறானா அப்படிங்கறத ஆண்டவர் அவனை வச்சு அனலைஸ் பண்ண காரியம். அவன் செய்த காரியம் என்ன, எரிகிற முச்சடிக்கு மத்தியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் வசனம் சொன்ன பொழுதும், இது என்ன விசித்திரமா இருக்கு, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, நானு இந்த நெருப்பு, இந்த முச்செடி அவிழ்ந்து போகாமல் இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதத்தை நோக்கி போறானே ஒழிய அதுக்கு மத்தியில் இருக்கிற தெய்வத்தை அவன் மறந்தவனா அற்புதத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து போய் கொண்டிருக்கிறான். சரியா? 4வது காரியம் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேர் சொல்லி கூப்பிடுறாரு, மோசே மோசே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியுது அவன் எதை பார்த்து போய்கிட்டு இருக்கிறான், முச்செடியை பார்த்து போயிட்டு இருக்கான், அற்புதத்தை பார்த்து போயிட்டு இருக்கிறான். அதனால சரி கொஞ்சம் க்ளோஸ், அவரோட பர்பஸ் சால்வ் ஆச்சு, கிட்ட வந்துட்டான். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து மோசே மோசே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை கூப்பிட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. கூப்பிட்டுட்டு சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, இன்னும் கிட்டி சேராயாக, இதுக்கு மேல இன்னும் டோன்ட் கம் எனி க்ளோசர் எனி ஃபர்தர், இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடாத. ஏன் வந்தனா என்ன ஆகும், நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கிற நீ அதுல எல்லாம் எரிஞ்சு போயிருவா, அதனால நீ கிட்ட வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஸ்டாப் பண்ணல. அவனை என்ன பண்றாரு, டெம்பரரியா ஹால்ட் பண்றாரு, பாஸ் பண்றாரு. சரியா? he is teaching him. அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, one step at a time, பொறுமையா ஓட பழகிக்கொள். ஓட்டத்தை நான் பொறுமையோட ஓடி பவுல் சொல்றது போல, அல்லேலூயா, பொறுமையா ஓட பழகிக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஹால்ட் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ண, ரொம்ப கிட்டி வராத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை நிறுத்துறத நாம பாக்குறோம். கடைசியா ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் போன வாரம் நாம பார்த்ததுல, ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. போன வாரம் நாம பார்த்ததுல என்ன ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடு அப்படின்னு சொல்லி. ஒரு வேலை ஆட்கள், ஒரு சர்வன்ட் எஜமானுடைய சமூகத்துல போகும்பொழுது செருப்போட கூட போகக்கூடாது. அந்த காலத்து கலாச்சாரங்கள், செருப்பை கட்டிட்டு தான் எஜமான இடத்துல அவன் போகணும். சரியா? அது அவனுக்கு கனத்தை செலுத்துகிறதுக்கு அடையாளம், மரியாதை கொடுக்கிறதுக்கு அடையாளம். God teaches Moses how to respect God himself. Hallelujah. தேவனை எப்படி கனப்படுத்தணும் அப்படிங்கறத முதலாவது அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்த காரியங்கள். ஹல்லேலூயா. அதே போல இந்த செருப்பை கழட்டுறது அப்படின்னு சொல்லும் பொழுது மகேஷும் கேட்டிருந்தாங்க போன வாரம் பிரேயர் குரூப்ல, என்ன இது வேற எங்கன்னா எழுதப்பட்டிருக்குதா வேதத்துல, அந்த மாதிரி எதுவும் அடையாளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. செருப்பை கழற்றி ஒருத்தவங்களுக்கு கனத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவும் வேதத்துல வேற எங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வேதத்துல அந்த மாதிரி வேற எங்கேயும் எக்ஸாம்பிள் இல்லை நான் பார்த்த வரைக்கும்.
ஆனா இதே வார்த்தையா ஆண்டவர் வந்து யோசுவாவின் இடத்துல சொல்றதை நாம பாக்குறோம். சரியா? யோசுவா 5வது அதிகாரத்துல 15வது வசனம் ஜோஷுவா 5:15 பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றதை நாம பார்க்கிறோம். மற்றபடி பாதரட்சைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகத்துல வந்த வசனம் சொல்லி பார்த்தோம்னா 2 சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒண்ணு வந்து யோவான் ஸ்நானகன் ஏசப்பா குறிச்சு சொல்லும் பொழுது என்ன சொல்றான், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவருடைய பாதரட்சைய நான் சுமக்கிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை. மத்தேயுல வந்து சுமக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்கு, இன்னொரு இதுல அவிழ்க்கிறது இந்த மாதிரி எழுதிருக்கு. சோ மத்தேயுல பார்க்கும்பொழுது சுமக்கிறதுக்கும் அவருடைய செருப்பை தூக்குறது கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் தன்னை அவ்வளவு ஹம்பிள் பண்றதை நம்ம பாக்குறோம். செருப்புன்னு சொல்லி யோசித்தப்ப எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்தது. என்னன்னு சொன்னாக்கா, ரூத் ஓட புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, போவாஸ் வந்து ரூத்தை மனம் முடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பான். ஆனா நேரா அவளை கல்யாணம் பண்ண மாட்டான். அவன் ரொம்ப நல்லவனா இருந்ததுனால என்ன செய்யறான், அந்த ஊர்ல இவனை போல இன்னொரு சீமான் இருப்பான், இன்னொரு பெரிய பணக்காரன் இருப்பான். அப்ப அவன்கிட்ட வந்து என்ன சொல்லுவான், ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட கேட்போம். அவன் வந்து ஓகே இந்த நிலத்தை வாங்கிக்கிறேன், இவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னானாக்கா அவனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரூத்துட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அந்த ஊரோட வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, செருப்பை வந்து கலட்டி வைக்கணும். ஒன்ஸ் நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா செருப்பை நீங்க கலட்டி வச்சு அந்த லேண்டை வாங்கணும், அந்த நிலத்தை வாங்கணும், பத்திரம் செய்யணும், எழுதணும். அது வந்து முறை. வேற எதுவும் எனக்கு வேதத்துல செருப்பை கலட்டி ஒருத்தவங்களுக்கு கனம் செலுத்துறத மாதிரி எனக்கு எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வேற எதுவும் ஞாபகமும் வரல. சரி, இந்த பேக்ரவுண்டோட திரும்பவும் நம்ம எங்க போலாம், யாத்ராகமம் 3வது அதிகாரத்துக்கு நம்ம கடந்து போகலாம். 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் 10ஆம் வசனம் வரைக்கும் வேகமா வாசித்துட்டு போயிட்டோம் போன வாரம். 6வது வசனம், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும், 6th verse எக்ஸோடஸ் 3:6, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்றார். 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசேக்கு இன்னொரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா. அதை நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது மோல்டிங் மோசஸ், மோசேயை எப்படி கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 6வது வசனத்துல ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் மரித்தோருக்கு தேவன் அல்ல, நான் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன். தேவன் மோசேக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. ஏசப்பா நீங்க இதே சம்பவத்தை ஏசப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா 20வது அதிகாரம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, லூக் 20, இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறிச்சு ஒரு வாக்குவாதம் அங்க நடக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில், ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் சதுசேயர் என்ன பண்றாங்க, சதுசைட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஜீசஸ் கிட்ட ஒரு தகவலாத ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வராங்க, ஒரு கொஸ்டினை கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து எதுல பிலீஃப் கிடையாது, மரிச்சவங்க மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க, உயிரோட எழுந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதத்தை அவங்க மத்தியில கொண்டு வராங்க. அப்போ 37th verse 37வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதையும் மோசேயும் முச்சடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். ஜீசஸ் சொல்றாங்க, மோசே என்ன எழுதி வச்சிருக்கிறான், முச்சடியை பத்தி எழுதும் பொழுது, அந்த எரிகிற முச்சடியை குறித்து அவன் எழுதும் பொழுது அவன் என்ன எழுதி வச்சிருக்கிறான், வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி எனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். இந்த எக்ஸோடஸ், ஆதி யாத்ராகமம், லேவியராகமம், என்ன உபாகமம், இதெல்லாமே வந்து மோசே எழுதின புக்ஸ் தான். சரியா? மோசே எழுதின புக்ஸ் எல்லாமே, அந்த ஃபர்ஸ்ட் 5 books ஆஃப் த பைபிள் எல்லாமே மோசே எழுதினது. அப்ப மோசே எழுதும் பொழுது என்ன எழுதி வச்சிருக்கிறான், ஆண்டவர் அவன்கிட்ட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாரு எழுதி வச்சிருக்கிறான், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொன்னா ஜீசஸ் அதே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க, மோசே எழுதும் போது என்னன்னு எழுதி வச்சிருக்கிறான், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு, எப்படி எனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார்.
எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே. இந்த இடத்துல ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ரெவலேஷன் என்ன தெரியுமா? மரித்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை உண்டு. நித்திய வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் தேவன், நான் வெறும் தேவன், நான் சகலத்தையும் உண்டாக்கினவர் அப்படின்னு சொல்லாம மோசேக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். மோசையோட பீரியட்ல அவங்க 3 பேருமே எப்போ செத்து போயிட்டாங்க, சரியா? ஆனா ஆண்டவர் சொல்லும் போது நான் இவங்களோட தேவனா இருக்கிறேன் அப்படின்னா மோசேக்கு என்ன ஆண்டவர் கற்று தராங்கன்னா, there is a life after this. இதுக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்தியத்துக்கும் நானு தேவனாய் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதை நான் சொல்லல, ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. லூக் 20:37 ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்க. மோசே எழுதும்போது இப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான்பா, அவனே இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறான், உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கறத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இது தேவன் மோசையை மோல்ட் பண்ணிட்டு வரும்பொழுது, உருவாக்கி கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு முதலாவது ஒரு நிச்சயம் இருக்கணும். தான் எங்க போகிறோம், தன்னுடைய வாழ்க்கை எங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் அவனுக்கு முதலாவது இருக்கணும். அப்படி இருந்தாதான் அடுத்தவங்களை அவன் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை அவனால சொல்ல முடியும். அவனுக்கே எங்க போறோன்னே தெரியாம ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருந்தான்னா அவனால எந்த பெரிய காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால முதலாவது கர்த்தர் அவனை உருவாக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நானு ஜீவன் உள்ளோருக்கு தேவனா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாம் மரிச்சாங்க, ஆனாலும் பரலோகத்துல நீ அவங்களோட கூட இருப்ப, நீ அவங்கள பார்ப்ப, நான் அந்த இடத்துல அவங்க எல்லாரும் ஜீவனோட நான் வைத்திருக்கிறேன், நான் ஜீவன் உள்ளோரின் தேவனா இருக்கிறேன், நான் மரித்தோரின் தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுக்கறத நாம பாக்குறோம். அல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியம், நீங்க நல்லா அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் அதோட நின்றாம மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 6வது வசனத்துல செகண்ட் பார்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம்? மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால். முன்னாடிதான் நாம பார்த்தோம், அவன் எதை பார்த்து போயிட்டு இருந்தான்? எதை பார்த்து போயிட்டு இருந்தான்? அற்புதத்தை பார்த்து போயிட்டு இருந்தான். அக்கினிய வெறும் முச்செடியை மாத்திரம் பார்த்து போயிட்டு இருந்தான். அதனால ஆண்டவர் அவனை கூப்பிட வேண்டியது அவசியம் ஆயிட்டு. மோசே மோசே சொல்லி கூப்பிட்டு, நீ இங்கே இதுக்கு மேல கிட்ட வந்தா எரிஞ்சு போயிருவ அப்படின்னு சொல்லி சாப்பாட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அதை இம்மிடியேட்டா மோசே கத்துக்கிட்ட ஒரு லெசன் என்ன தெரியுமா? அங்க மத்தியில யார் நிக்கிறா? ஆண்டவர் நிக்கிறாங்க. நான் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஆனா ஆண்டவரை பார்க்க பயந்ததுனால தன்னோட முகத்தை மூடிக்கணும். ஆண்டவரை பார்க்க பயந்ததுனால அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, he learned his lesson. Immediately he shifted his focus from the tree, from the what is that? அது என்ன சொல்வீங்க? முச்செடிக்கு bush. அந்த bushல இருந்து அவனோட focus immediately shifted to God, but he didn't dare to see him. Hallelujah. ஆண்டவரை பார்க்கிறதுக்கு அவன் துணியில, அவனுக்கு பயந்தான். Hallelujah. மோசே இம்மிடியேட்டா ஒரு பாடத்தை அந்த இடத்துல கத்துக்கொள்கிறான். என்னோட ஃபோக்கஸ் நான் யார் மேல இருக்கணும்? தேவத்து மேல இருக்கணும். நம்மளை சுத்தி நடக்கிற அற்புதங்கள் மேலேயோ அந்த எரிகிற முச்செடி மேலேயோ அல்ல, தெய்வத்தின் மேல என்னுடைய கண்கள் நான் பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தெய்வத்தை நோக்கி பார்க்க ட்ரை பண்றான். ஆனா பயந்ததுனால முகத்தை என்ன பண்ணிக்கிறான்? மூடிக்கொள்றான். அல்லேலூயா. இது 6வது வசனம். 6வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடம். அவனை உருவாக்கும் பொழுது மரித்ததுக்கு பிறகு ஒரு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் ஒரு நம்பிக்கை, வேர் யூ ஆர் ஹெடட் டு அப்படின்ற அந்த நிச்சயத்தை கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. இது 6வது வசனம். 7வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்றத இந்த இடத்துல பார்க்கிறோம். 7வது வசனத்துல, சரியா? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, எகிப்தில் இருக்கிற என்னோட ஜனத்தோடைய கஷ்டங்களை, உபத்திரவத்தை, பாடுகளை நான் என்ன பண்ண பார்க்கிறேன். 2வது அவர் சொல்ற காரியம்,
ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். முதலாவது ஆண்டவர் பார்க்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய பாடுகளை பார்க்கிறவங்களா இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க இடுற அந்த கிரை, இங்கிலீஷ்ல கிரைன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்ல, அந்த கூக்குரல். ஐயோ ஆண்டவரே, நீங்க உண்மையாவே இருக்கிறீங்களா? இப்படி ஒரு தெய்வம் உண்மையாவே உண்டா? ஏன் எங்களுக்கு இந்த பாடு? உண்மையாவே தெய்வம் ஒண்ணு இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஏன் இந்த பாடுகளுக்குள்ள நாங்க போகணும்? கர்த்தாவே, நீங்க இருக்கிறீங்களா உண்மையாகவே? ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ ஏதோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தீங்களே, எங்களை பாவம் தேடி ஓடுற தேசத்துல கொண்டு போய் வைப்பேன்னு சொன்னீங்களே, இப்படி நாங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோமே, இப்படி அடி வாங்கி கொண்டிருக்கிறோமே, இப்படி அடிமைத்தன வாழ்க்கையில நாங்க இருக்கிறோமே, உண்மையாகவே நீர் இருக்கிறீரா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிற அந்த சத்தத்தை தேவன் கேட்கிற தெய்வமா இருக்கிறாங்க. முதலாவது கர்த்தர் அவர்களை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவங்களுடைய உபத்திரவங்கள், அவங்களுடைய பாடுகளை கர்த்தர் பார்த்தாங்க. ஒருவேளை நமக்கு நம்மளோட வாழ்க்கையில நாம நினைச்சு கொள்ளலாம், தெய்வத்துக்கு சில நேரங்கள்ல வெளியில ஜனங்க பேசுற பேச்சு சொல்றேன், நாம சொல்றது இல்லை. பட் ஜனங்க பேசும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த தெய்வத்துக்கு உண்மையிலே கண் இருக்குதா? இல்ல கேட்டது இல்லையா? நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். சரியா? கொஞ்சம் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையில பாடு, குடும்பங்கள்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா முதல் வார்த்தை வாயில இருந்து வர்றது என்ன தெரியுமா? இந்த தெய்வத்துக்கு உண்மையிலே கண் இருக்குதா? இவ்வளோ அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, என் ஜனங்கள் எகிப்தில படுற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. நல்லா விளங்கி கொள்ளுங்க, கர்த்தர் நம்ம எப்போதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல நீங்க நடந்தாலும், உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் உடனே நான் உன்னை ஐ அம் a big dad, I'm watching you, மகனே நீ இது தப்பனியா, உன்னை இது பண்ற அப்படி அந்த அர்த்தத்துல. சரியா? கரிசனையின் கண்களோடு உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் பிள்ளை அவன் பாடுபடக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் எப்பவும் நம்ம மேல நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாங்க, உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இரண்டாவது ஆண்டவர் சொல்றது, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். அல்லேலூயா. முதலாவது பார்க்கிறாங்க, இரண்டாவது கேட்கிறாங்க, மூணாவது நாம பார்த்தோம் என்னன்னு சொல்லி, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் படுகிற வேதனையையும் நான் அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றான், சாம்ஸ் 94:9 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, காதை படைத்தவர் கேளாரோ, கண்களை படைத்தவர் உண்டாக்கினவர் காணாரோ. ஐயா, நமக்கு கண்ணையும் காதையும் கொடுத்தது தெய்வம் தான். அல்லேலூயா. அதோட பர்பஸ் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதுக்காக தான் கண்ணை வச்சிருக்கிறாரு, பார்க்கணும் நாம அப்படின்னு சொல்லி, நம்ம நல்லா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காதை வச்சிருக்கிறாரு. படைச்ச தெய்வத்துக்கு அதோட வேல்யூ தெரியும் பொழுது அவர் அதை செய்யாம இருப்பாரா? அல்லேலூயா. நம்ம படுற பாடுகளை கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? நம்ம பண்ற ஜெபங்களை கர்த்தர் கேட்காம தான் இருப்பாரா? அல்லேலூயா. நீங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரையும், நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் செவி. சரி, வேதத்துல போய் படிச்சுட்டு வாங்க அப்புறம். சரியா? அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நம்ம நினைச்சுக்கலாம், எல்லாம் என்னடா இது, என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்னும் பெருசா ஃப்ரூட் பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய செவிகள் எப்பொழுதும் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு சாய்ந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்த விட ஆண்டவர் சொல்றாங்க, அவர்கள் வேதனைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன். என்னவா அந்த வசனம் என்னன்னு சொல்லுது? அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அங்க வர்றது என்ன தெரியுமா? இருதயம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க, நம்முடைய வேதனைகளை கூட சேர்ந்து அறிந்திருக்கிறாங்க. He is there because he is there. அந்த இடத்துல அவங்களோட கூட இருந்ததுனால தேவனுக்கு அந்த வேதனை என்னன்னு சொல்லி தெரியும். He knows the pain. அவன் தெரிஞ்சதுனால ஆண்டவர் சொல்றாங்க, அவங்க வேதனை நான்
அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இருதயம் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. ஆண்டவர் சொல்ற காரியம் மோசேக்கு இந்த இடத்துல அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லை தானே. அது சொல்லணுமா என்ன? மோசேக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? நான் உன்னதான் அப்பாயின்மெண்ட் இருக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் வேற ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் அவன் ரீசன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவனுக்கு இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஏன் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? யூ வாண்ட் டு பி எ லெஜெண்ட். நீ என்னுடைய ஜனமா இருந்து பெரிய காரியங்களை செய்யணும்னு நீ நினைக்கிறியா? யூ ஹேவ் டு கோ த்ரூ எவ்ரிதிங். இதெல்லாம் நீ அனுபவிக்கிறவனா இருக்கணும், நீ செய்கிறவனா இருக்கணும். உன் ஜனத்துடைய வேதனை என்ன அப்படிங்கிறத நீ முதலாவது பார்க்க பழகிக்கொள். உன் ஜனத்தினுடைய வேதனை என்ன, ஜெபம் என்ன அப்படிங்கிற அந்த வேண்டுதல்களை முதலாவது நீயும் கூட நின்று கேட்க பழகிக்கும். அப்படியே ராஜாங்கத்துல வாழ்ந்திருந்து நேரா போய் ஒருத்தனை வெட்டிட்டா ரட்சிப்பு உடனே வந்துடாது. யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். யூ ஹேவ் டு பி தேர். அந்த இடத்துல இருக்கணும், நீ உணரணும், நீ அறிந்து கொள்ளணும். உன் இருதயத்துல அந்த வலி அந்த வேதனை வரும்பொழுதுதான் அவங்களுக்காக நாம உண்மையா விண்ணப்பம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தவங்களுடைய வேதனை உண்மையா தெரியாம நாம போயிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது. அதனாலதான் கர்த்தர் நம்மள பல நேரங்களில் பல விதமான பாடுகளுக்கு கூட நடத்தி செல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு மோசேயை மோல்ட் பண்ணும் பொழுது, உருவாக்கும் பொழுது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது பிரதானமான காரியம் இந்த வாரத்துல 7வது வசனத்துல, you have to be there in their place. அவங்களுடைய ஸ்தானத்துல நீ இருந்தால் ஒழிய நீ அவங்களை என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. அவங்களுடைய வேதனை நீ அறிந்தால் ஒழிய நீ அவங்கள ரட்சிக்க முடியாது. நீ எனக்காக பெரிய காரியம் செய்யணுமா, தேவனுக்காக நீங்களும் நானும் பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா வேதனையின் பாதையில நாம் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அது இல்லாம கர்த்தருக்காக நாம ஒரு நாளும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஐயா, யாரோ ஜனங்க எதனோ விதமா இந்த மார்டர்ஸ் அப்படின்ற புக் எடுத்து வாசித்தோம்னா நம்மலாம் என்ன வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளால சின்ன சின்ன பாடுகளை கூட நம்மளால சகித்து கொள்ள முடியல. ஆனா கர்த்தருக்காக ரத்த சிந்தி வாழ்றவங்க எத்தனையோ பேர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துற இந்த சின்ன உபத்திரவத்தின் பாதையில கர்த்தருக்காக நாம வைராக்கியமா போனோம்னு சொன்னா கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம் பாருங்க. மோசேயோட ஒரு நல்ல குவாலிட்டி என்ன, அதான் காட் சோஸ் மோசஸ். சும்மா ஆண்டவர் அப்படியே ரேண்டமாலாம் எடுக்கல பாருங்க. காட் அவனை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவனோட வாழ்க்கையில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் முச்சடியை பார்த்து வந்துட்டு இருந்தவன் இப்ப தேவனை நோக்கி பார்க்கணும்ன்ற இன்டென்ஷன் வந்துட்டு, ஆனா பயந்துதான் அவன் பார்க்கல. இன்ஸ்டன்டா he learned his lesson. உடனே அவன் அதை கற்றுக்கொள்ளுகிறத நாம பார்க்கிறோம். கற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டா தன்னுடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்றவனும் மோசஸ். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. எல்லாருக்கும் நமக்கு வேத ஞானம் எல்லாருக்குமே ரொம்ப சுலபமா வந்துடும். நாம எல்லாருமே எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், நாம அப்படியே டெடிகேட்டடா போய் வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், தியானம் பண்றோம், உண்மை. ஆனாலும் அதை நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. மோசே அதை செய்கிறத நாம பாக்குறோம். பாருங்க, உபாகமம் 20 ஐ திங்க் சிஸ்டர் 29வது அதிகாரத்துல கர்த்தர் மறுபடியும் ஒரே பர்வதத்துல இதெல்லாம் ரொம்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு, ஓகே, மோசஸ் ஈஜிப்ட்ல இருந்து ஜனங்களை எல்லாத்தையும் ஸ்லேவரியில இருந்து வெளியில கொண்டு, அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டுலாம் முடிச்சுட்டா. நேரா நான் அங்க போயிட்டேன். அந்த மாதிரி அவன் அங்க போன பிறகு எல்லாரும் வழியில எல்லாம் கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் மறுபடியுமாய் ஒரு அந்த பர்வத்துல அந்த ஹில் டாப்ல ஆண்டவர் அவனோடு கூட சில காரியங்களை திரும்ப கவனத்தை ரெனியூ பண்றதை நம்ம பாக்குறோம். சரியா? அப்படி ரெனியூ பண்ணும்பொழுது திரும்ப ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு, இந்த ஜனங்களை பற்றி சில காரியங்களை சொல்றாரு, மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. 29 3-4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3 and 4. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. Hallelujah. See what he learned, he know to
apply it in his life. அவன் என்ன கற்றுக்கொண்டானோ அதை அவனோட வாழ்க்கையில அதை அமல்படுத்தி ஜனங்களை அவன் நடத்தி கொண்டு வரும்பொழுது யார் எந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு அவனால பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இவன் அப்படி இருந்தான் முதல்ல. ஆண்டவர் அதனாலதான் அவனுக்கு சொல்ல வேண்டியதாச்சு. என்னன்னு சொல்ல வேண்டியதாச்சு? அப்பா, நீ நல்லா ராஜாங்கத்துல இருந்த, நேரா ஒருத்தரை வெட்டுன்னு சொல்லி பாக்குற, அப்படி இல்லப்பா ரட்சிப்பு. என்னை போல அவங்க என்ன வேதனையில இருக்கிறாங்கன்னு சொல்லி முதலாம் பார்க்க பழகிக்க. அவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கூக்குரல் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்க பழகிக்க. என்னைய போல இருதயத்துல உணர பழகிக்க. ஃபீல் த பெயின் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இப்ப ஜனங்களிடத்துல அவன் பேசுறான். இன்னும் உங்க யாருக்கும் என்ன கொடுக்கல ஆண்டவர்? பார்க்கறதுக்கு கண்ணை கொடுக்கல, கேட்கறதுக்கு காதை கொடுக்கல, உணர்றதுக்கு இன்னும் இதயத்தை கொடுக்கல. கவனன்ட்டை ரெனியூ பண்ணும்போது மோசே ஜனங்களோட கூட பேசும்போது சொல்றான், அப்ளை பண்ண இம்மீடியட்டா அவனோட வாழ்க்கையில தான் கற்றுக்கொண்ட காரியத்தை அப்ளை பண்றதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவனை எடுத்த உடனே நேரா கொண்டு போய் ஈஜிப்ட்ல போட்டுறாம அவனை மோல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. தேவன் அவனோடு கூட சம்பாஷித்த அந்த காரியங்கள், பேசின அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப விலையேற பெற்றது. அல்லேலூயா. சும்மா ஜஸ்ட் லைக் தட் மோசேவை அப்படி கொண்டு வரல. அவனோட கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. ஒரு பெரிய டிஸ்கஷன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது ஒவ்வொரு விதமான வெளிப்பாட்டுக்குள்ள அவனை நடத்தி அதுக்கு பிறகுதான் அவனோட பர்பஸ் என்னங்கிறத சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனத்துல இதை நாம கற்றுக்கொள்கிறோம். 8வது வசனத்துல பாருங்க. அவர்களை மறுபடியும் 7வது வசனத்துல எப்படி ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் வச்சாங்களோ அதே போல 8வது வசனத்துல ஒரு 3 காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு ஃபர்ஸ்ட் விடுதலை ஆக்கவும், 2வது அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கவும், நீக்கி அப்படின்னு சொல்லி இருக்கு, நீக்கவும், 3வது நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 3 காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல மறுபடியும் மோசேக்கு சொல்லி கொடுக்கிறத பார்க்கிறோம். 1 விடுதலை ஆக்கணும், 2வது நீக்கணும், 3வது சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் deliver them or rescue them. செகண்ட் என்னவா? bring them out of that place. அவளை அந்த இடத்துல இருந்து நீக்கணும். சும்மா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு எங்கடா போய் விடுறதுக்கா? எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். 3 காரியங்களை ஆண்டவர் அவனோடு கூட சொல்றாங்க 8வது வசனத்துல. அல்லேலூயா. இந்த 7வது வசனத்திலேயே கூட ஏன் வேதனைகளை நாம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை அறியாம அதை நாம உணர்ந்து கொள்ளாம நம்மளால ஒரு நாளும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது. நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு நாளும் அட்வைஸ் பண்ண முடியாது. மற்றவங்களை டெலிவரன்ஸ்க்கு நேரம் நம்மளால நடத்தி செல்லவும் முடியாது. அல்லேலூயா. நான் ஒரு சும்மா உதாரணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு 8வது வசனத்துக்கு நான் கடந்து போறேன். என்னோட வாழ்க்கையிலும் கூட ஹாரிஸ் சின்ன பிள்ளையில இருக்கும்பொழுது இந்த 2 வயசுல இருந்தே 1.5 வயசு 2 வயசுல இருந்தே கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு வருஷமா தான் அவனை நான் அடிக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா அடிப்பேன்னா கண்ணாபின்னா அடிப்பேன். 2 வயசு குழந்தையா இருக்கும்பொழுது அடிச்சேன்னா அது வெறும் மார்க் மாத்திரம்லாம் விழாது, அந்த இடத்துல அப்படியே இவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும், அந்த மாதிரி அடிப்பேன். எப்ப என்ன எதுக்கு அடம் பிடிச்சாலும் என்ன இது பண்ணாலும் அப்படி அடிப்பேன். நம்ம ஒருவேளை கேட்கலாம், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்படியா பாடுகளுக்குள்ள விடணும் அப்படின்னா, அப்படி அடிச்சு அப்படி நொறுக்கும் பொழுதுதான் அவனை சரியான பாதையில நம்மளால கொண்டு வந்து விட முடியுது. அல்லேலூயா. சரியான நேர்த்தியான பாதையில நடக்க வேண்டிய வழியில அவனை கொண்டு வந்து விட முடியுது நம்மளால. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், நம்மளோட பிள்ளைங்கள்லாம் தேவனுடைய வார்த்தையினால போதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளோட பிள்ளைங்கள்லாம் தேவனுடைய வார்த்தையினால போதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் அடிச்ச அடிகள் எல்லாம் பல ராத்திரி அடிச்சுட்டு ஹோல் நைட்லாம் தூங்காம அழுவேன். ஏன்னா அப்படி அடிப்பேன். போட்டு அடிச்சேன்னா பயங்கரமா அடிச்சிருவேன். எத்தனையோ நேரம் நான் போயிட்டு என் கையே எடுத்துன்னு போயிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து செவுத்துல அடிச்சுட்டு அழுவேன்.
ஆனா அதுக்கு அவனை விட எனக்கு வேதனை ஜாஸ்தி. அவன் அடி வாங்குறான், அவனுக்கு வலி அதிகம், ஆனாலும் அவனை விட எனக்கு வேதனை ஜாஸ்தி. அல்லேலூயா. தேவனுக்கு அப்படிதான். அல்லேலூயா. நம்மளை அடிக்கும் பொழுது ஒதுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் வேதனை மாதிரி தெரியும். ஆனா தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்துல அவங்களுக்கு அதை விட வேதனை ஜாஸ்தியா இருக்கும். அல்லேலூயா. he feels the pain. நாம பாடுகளுக்குள்ள போகும்போது ஐயோ என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி அந்த வேதனைய கர்த்தர் அறிவாங்க. பட் he allows it. அது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி அலோவ் பண்ணாதான் இந்த பிள்ளை சரியான பாதையில வரும் அப்படிங்கிறது தெரியும். அந்த வசனத்தின் அடிப்படையில எசாயா தீர்க்கதரிசி 15வது அதிகாரம் நினைக்கிறேன், அந்த வசனத்தின் அடிப்படையில உன் பிள்ளைங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால போதிக்கப்பட்டிருப்பாங்க. பெருசா ஒன்றும் வேத ஞானம் ஒன்றும் கிடையாது ஹாரிஸ்கா. ஆனா ஹோல் பைபிள் அவனுக்கு ஸ்டோரிஸ் ஹம்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் ரிப்பீட்டடா சொல்லி இருந்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை அப்படின்னு சொன்னா, அவனோட ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஹோ ஒன்று செய்யணும். அந்த ஹோ அந்த இந்த இதெல்லாம் வாருவாங்கல்ல, மம்முட்டியே நீட்டா இருந்துருமே, அப்படி ஒன்று இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி செய்யணும். அதை செய்திருக்கிறாங்க. அதை செய்து பெயிண்ட்டும் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைடுமே அதை செய்து ரெண்டு சைடும் பெயிண்ட் பண்ணியிருக்கான். ஒரு சைடு இந்தியா ஃப்ளாக் கலர் வரைஞ்சிருக்கிறான். அதில் மத்தியில் ஹேண்டிலுக்கு மாத்திரம் வெறும் கிராஸ் போட்டு வச்சிருக்கிறான். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் வேற கொடுக்குறான். அவனோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் என்கிட்ட அவன் பேசுனதே கிடையாது. இன்னொரு சைடில் அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு டிசைன் போடும்போது என்ன பண்ணிருக்கான், ஒரு மாதிரி அந்த மௌரி சிம்பிள் டைப்பில், ஆனால் த்ரீ ஃபேனோட 3 பிளேடு வரா மாதிரி போட்டிருக்கான். போட்டுட்டு அவனோட தான் மேலே இருந்துச்சு. மற்றவங்க செஞ்சது எல்லாமே கீழே இருந்தது. அவன் மாத்திரம்தான் நியர் டு ரூஃப் போட்டு வச்சு பெருசாக போட்டு வச்சுருந்தான். பெருசு நல்லா ஹியூஜாக போட்டு வச்சுருந்தான். அதில் அவனோட எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி இந்த 3 இது ரெப்ரசன்ட்ஸ் ட்ரினிட்டி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை அது ரெஃபர் பண்ணுது. ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட் ரெஃபர் பண்ணுது. I like this design because I am a Christian. எனக்கு அவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறது பெருமை கிடையாது, சரியா? கிறிஸ்துவ உடையவன்றது தான் எனக்கு தேவை. மதத்தை யாரும் இங்கே போதிக்கலை. கிறிஸ்தவத்தை எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது. தெய்வத்தை நாம் போதிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு உண்மையான தெய்வத்தை போதிக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. மதத்து மேலே எனக்கு வாஞ்சியம் கிடையாது. ஆனால் எனக்கு அது பார்த்தப்போ எனக்கு கண்ணுலாம் கலங்கிட்டு, சரி இவ்வளோ நாள் நம்ம அடித்தது, கர்த்தருக்கு நேராக வழி நடத்துனதெல்லாம் வீணா போகலை அப்படின்னு சொல்லி. இல்லையா? ஸோ ஆண்டவர் நம்மளை பல நேரங்களில் உபத்திரவத்தின் பாதையில் நடத்தும்போது அதனோட அவுட்புட், அதனோட ரிசல்ட் வரும்பொழுது தான் ஏன் இதுக்குள்ள இப்படி நம்மளை நடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியும். அல்லேலூயா. அந்த அவுட்புட்டை பார்க்கும்பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. எனக்கு உண்மையிலேயே பயங்கர சந்தோஷமாயிட்டு. அவன் அவ்வளோ பெரிய இது போட்டு ஸ்கூல்ல அவ்வளோ போல்டா அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சிருக்கான். பயங்கர எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சிருக்கான். இந்த சைடு அந்த கிராஸ் போட்டுட்டும் அதுக்கும் பயங்கர எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சிருக்கான். நான் யோசித்தேன், ஒருவேளை போயிட்டு தெய்வத்தை குறித்து பேசணும்னா ஸ்கூல்ல எல்லாம் பயப்படுவானோ யோசிப்பானோ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அவனோடதுதான் மேல இருந்துச்சு. ஃபுல்லா அவ்வளோ தைரியமா அவ்வளோ இதுவா எழுதி வச்சிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்காச்சும் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் என்ன அச்சீவ் பண்றானோ, என்ன அச்சீவ் பண்ணலையோ, எதை பத்தி எனக்கு உண்மையில அதை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போயிட்டு, அப்படியே வேற எதை பத்தியும் இல்லை. இதுக்காக ஆண்டவரை நீங்க அவனை அழைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய கிருபை வேற எதுவும் கிடையாது ஆண்டவரை. அல்லேலூயா. நம்மளுடைய வேதனைகள் சில நேரங்களில் அந்த பிள்ளைங்களை அடிக்கும் பொழுதும் உதைக்கும் பொழுதும் சீர்திருத்தும் பொழுதும் நமக்கு வேதனை இருக்கும். நம்மளுடைய தெய்வத்துக்கும் அதே போலதான். நம்மளை ஒடுக்கும் பொழுதும் நம்மளை கடினமான பாதைகளுக்கு நேராக நடத்தும் பொழுதும் தெய்வமும் வேதனைப்படும். அல்லேலூயா. நிச்சயமா அப்பா, நிச்சயமா ஏசப்பா கண்டிப்பா ஹர்ட் ஆவாங்க. அவங்க அந்த பெயினை ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா he still allows it. He still allows it. He knows when the fruit comes it will be glorious. Hallelujah. Hallelujah. அவனுடைய ஃப்ரூட்டை நீங்க அனுபவிக்கும் போது, அந்த கனியை நீங்க பார்க்கும் பொழுது அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. உங்களோட ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து பிடிவாதமா ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னது போல
துதிக்கிறதுக்கு 2 நேரம். ஒன்று எப்பெல்லாம் உங்களுக்கு துதிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் துதிக்கணும். இன்னொன்று எப்போ தோணலையோ அப்பவும் துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படியா கர்த்தருக்குள்ள நாம உண்மையாய் தேவனுடைய சமூகத்துல துதிக்க பழகி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பங்களை நிச்சயமா கேட்பாங்க. ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. 8வது வசனத்துல ஆண்டவர் 3 காரியத்தை அவனுக்கு வைக்கிறாங்க. 3 காரியமும் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நல்லா சும்மா ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் ஃபாஸ்டா போற 1-2 காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஆண்டவர் முதலாவது சொல்லும்போது நான் சொன்னேன் விடுதலை ஆக்கவும், 2வது நீக்கவும், 3வது சேர்க்கவும். ஒருத்தவங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் மோசேயோட பேசும் பொழுது அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலரை நீ விடுதலை ஆக்கவும், இல்லைன்னா நான் விடுதலை ஆக்கவும் அப்படின்னு பிளாட்டா சொல்லாம என்னன்னு சொன்னாங்க? வசனத்தை வாசி பாருங்க. எகிப்தியரின் கைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஒருத்தன் பாண்டேஜ்ல இருக்கிறான்னு சொன்னா, யாராகிலும் கட்டுக்குள்ளா இருக்கிறாங்க, ஒரு பாடுகளுக்குள்ளா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன கட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. எகிப்தியன் கைக்கு தான் அவனை விடுதலை ஆகணும். அல்லேலூயா. என்ன பாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க, என்ன கட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கு உண்டான விடுதலைக்காக நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நான் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நம்மளோட பேச்சுக்கள் எல்லாம் வந்து கூட நம்ம கொஞ்சம் தயவு செய்து என்ன நீங்க தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆவியானவர் ஞாபகப்படுத்துறதுனால நான் சொல்றேன். சில நேரங்கள்ல ஒரு சில பயந்த சுபாவத்தோட சில வார்த்தைகளை பேசுறாங்க. சரியா? அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உடனே உற்சாகமான வார்த்தைகளை சொல்லணும், கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லணும், தேவன் சர்வ வல்லமை படைத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறவங்களா நாம காணப்படணும். அதை விட்டுட்டு இப்படிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி பொட்டுன்னு போயிட்டா அப்படின்னா இருக்கிற விசுவாசமும் போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தவங்க பயந்து ஒரு சில காரியங்களை நம்மளோட கூட ஷேர் பண்ணும்போது நாம ஆண்டவருடைய சத்தியங்களை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களுடைய ஆத்மாவை தேற்றவங்களா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாக்களை என்ன பண்றதா இருக்கு? உயிர்ப்பிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு. அல்லேலூயா. ஒருத்தனுடைய ஆத்மாவை நீ ரெஜுவனேட் பண்ணணும், ரெனியூ பண்ணணும், லைஃப் கொடுக்கணும், அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு இப்படித்தான் ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற விசுவாசமும் ஒண்ணு இல்லாம போயிடும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்மளோட வாயில இருந்து ஒரு நாளும் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளோட வாயில இருந்து ஒரு நாள் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைங்க வரவே கூடாது. நம்ம எப்பவும் அடுத்தவங்களை என்கரேஜ் பண்றவங்களா தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி என்கரேஜ் பண்ணனா முதலாவது அவங்க என்ன பாண்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். அதனால ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது முதல்ல சொல்லும் போதே சொல்றாரு, எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கணும். You have to deliver them from the hands of the Egyptians. யாருக்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க, வியாதி அப்படிங்கிற பாடுகளுக்குள்ள மாட்டி இருக்கிறாங்களா, வறுமை அப்படிங்கிற பாடுகளுக்குள்ள மாட்டி இருக்கிறாங்களா, குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற பாடுகளுக்குள்ள மாட்டி இருக்கிறாங்களா, தான் பிள்ளைங்களை அவங்களால ஒடுக்க முடியல அடக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனைகளால மாட்டிட்டு இருக்கிறாங்களா, இல்ல பெற்றோர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரியா இல்ல அப்படிங்கிற பிரச்சனைகளால மாட்டிட்டு இருக்கிறாங்களா, என்ன பாண்ட் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முதலாவது பார்க்க பழகிக்கணும். அல்லேலூயா. அப்படி தெரிஞ்சாதான் அவங்களை கரெக்டா விடுதலைக்கு நேரம் நம்ம நடத்த முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொல்றாரு, அவனை உருவாக்கும் போது சொல்றாரு, மோல்ட் பண்ணும்போது சொல்றாரு, எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கணும். வெறும் விடுதலை ஆக்கணும்னு சொல்லல, இஸ்ரவேலரை விடுதலை ஆக்கணும்னு சொல்லல, எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதலாவது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக. The son sets free will be free indeed. Hallelujah. ஆவியானவர் எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்போ குமாரன் விடுதலை ஆக்கினா ஒருத்தன் விடுதலை ஆவான்னு சொன்னா, ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தா அவன் விடுதலை ஆயிருமா அப்படின்னு சொன்னா, பவுல சிறையில பாடும்பொழுது அவனுக்கு மாத்திரம் விடுதலை கிடைக்கல, கட்டியிருந்த சுத்தி இருந்த எல்லாரோட இதுகளும் என்னாச்சு, எல்லா விலங்குகளும் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம்.
எல்லாம் தெரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா, நாம சேவிக்கிற அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா, நாம போய் ஒருத்தவங்களுக்கு விடுதலைக்காக பேசும்பொழுது அவங்க விடுதலை பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம சொல்லும்போது அவங்க தொடப்படணும், அவங்க விடுதலை ஆகப்படும். அவங்க என்ன பாடுகளுக்குள்ள இருந்தாலும், என்ன வேதனைக்குள்ள இருந்தாலும், அதான் சொல்லுவாங்க சர்ஃபேஸ் லெவல். அதாவது சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவுதான் பாடுகளை உள்ள வச்சுட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு அதை நம்ம வெளியில காமிச்சு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக எப்போல்லாம் நம்ம மற்றவங்களோட கூட பழகிறோமோ பேசுறோமோ, எப்படி பேசுவோம்? என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான். அதை நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா அப்படி காமிச்சுக்கிறதுக்காக சாதாரணமா மற்றவங்களோட கூட பேசிட்டு இருப்போம். அது என்னன்னு சொன்னா சர்ஃபேஸ் லெவல், முகத்தளவுல நம்மள மற்றவங்களுக்கு வேற மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது. ஆனா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா. உள்ள என்ன வேதனை இருக்கு அப்படிங்கிறது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அல்லேலூயா. ஜீசஸ், சாரி. அப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருப்பாங்கன்னு சொன்னா, நாம கிறிஸ்துவை உடையவர்களா இருப்போம் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பாடுகளுக்குள்ள இருக்கிறாங்கன்றத முதலாவது அறிந்து கொள்ள அவங்க விடுதலைக்கு நேரா நடத்திச்சு. அல்லேலூயா. நாம கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம ஜனங்களை விடுவிக்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை தான் நமக்கு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம உண்மை உத்தமமா நாம செய்ய பழகிக்கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னது நீக்கணும். எங்க இருந்து நீக்கணும்? தேசத்துல இருந்து அவங்கள நீக்கணும். You have to bring them out of the land. வெறும் you have to bring them out அப்படின்னு சொல்லல, of the land அப்படிங்கறதையும் கூட சேர்த்துக்கிட்டார் ஆண்டவர். தேசத்திலிருந்து அவங்களை நீக்கிறது அவசியம். மத்தேயு 3வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகர் வந்து அந்த இடத்துல தான் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்றான். ஏசப்பாவும் சொல்றாங்க, நீ இப்ப எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேற வழி இல்லாம சரி சொல்லி அவருக்கு ஏசப்பாக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்குறான், பேப்டைஸ் பண்றான். பண்ணி முடிச்ச உடனே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா மேல வந்தாருன்னு வசனம் இருக்கா? கிடையாது. ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியில இருந்து ஏசப்பா என்ன பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா கரை ஏறி வர வேண்டியதா இருந்தது. He had to come out of that place. அது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துலதான் உங்களுடைய பாவம், உன்னுடைய பழைய வாழ்க்கை, உன்னுடைய சாபம், உன்னுடைய கட்டு, உன்னோட வியாதி, வறுமை, பிரச்சனை எல்லாவற்றையும் கலந்து போட்டு கர்த்தருக்குள்ளான ஒரு புதிய ஜீவனா நான் முழுகி எந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் அங்க எங்க விட்டுற? கண்ணுள்ள நீ எல்லாத்தையும் புதைச்சு விடுற, மறிச்சதுக்கு சமானம். அந்த இடத்திலேயே நின்றுட்டு வாழ்ந்துட்டு கூடாது. என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட திரும்பவும் எங்க போய் உலாத்திக்கிட்டு இருக்கிற? பாவத்திலேயே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ அங்கேயே தண்ணியிலேயே போட்டு இருக்கிறதே இன்னும் கலக்கி 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 அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த இடத்துல விடுதலை ஆக்கப்படுவது அவசியம். ஜனங்களுடைய பாடுகளிலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வருவது, விடுதலை ஆக்குவது அவசியம். ஆனா அந்த தேசத்திலே அவங்களை விடாத, திரும்ப என்ன பண்ணுவாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவாங்க. அதனால முதலாவது தேசத்தை விட்டு அவங்க என்ன பண்ணு? வெளியில. ஒரு மனுஷன் பாடுகளுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை முதலாவது திரும்ப அதிலேயே மெடிடேட் பண்ணிட்டு இருக்க விடாது. டெலிவரன்ஸ் நீ கொடுக்குற, கர்த்தர் தான் ஆண்டவர் அந்த டெலிவரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட்டு அவனை வெளியில கொண்டு வரணும் கம்ப்ளீட்டா. அல்லேலூயா. அதெல்லாம் ஃபாலோ நீங்க பண்ணிதான் ஆகணும். அல்லேலூயா. அப்படி செஞ்சு அதோட நிறுத்திடாம, டெலிவரன்ஸ் கொடுத்தாச்சு, தேசத்தை விட்டு வெளியில கொண்டு வந்தாச்சு, அதோட நிறுத்திடாத. உங்க வேலை முடிஞ்சிச்சு நினைச்சுக்கிறாங்க. என்ன பண்ணணும்? You have to lead them to Canaan. கானான் தேசத்துல பரலோக பாக்கியத்துக்கு நேராய் நீ அவர்களை வழிநடத்த வேண்டியது அவசியம். It's a process.
சும்மா ஓவர் நைட் நடக்கிற காரியம் இல்லப்பா, இது எல்லாத்தையும் நீ செய்துதான் ஆகணும். மோசேக்கு அப்படியே ஒரு காரியமா ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். மோசே அந்த இடத்துல தான் கர்த்தர் உருவாக்குகிறதை நாம பார்க்கிறோம். He molds Moses by his words. Hallelujah. His words are very very powerful. Hallelujah. சும்மா ஒரு சம்பாஷணை கிடையாது, சும்மா சம்பாஷணை கிடையாது. ஏதோ சும்மா ஏதோ இதுக்காக அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இல்லை, ஜாலிக்காக டைம் பாஸுக்காக பேசிக்கிட்டு இல்லை. ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அவன் மோசையை அப்படியாய் கர்த்தர் உருவாக்குகிறதை நாம பார்க்கிறோம். 9வது வசனம் ஒரு ரீஐட்ரேஷன். ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் தான் அந்த 9th verse. அதோட கூட நான் நேரா 10வது வசனத்துக்கு மாத்திரம் போயிட்டு நான் முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா. போன தடவை நான் சொன்னேன், வான்னு சொல்லும் பொழுது நான் கூட வரேன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் கூட வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கும்படியா ஒரு வார்த்தையை சொன்னார், வான்னு சொல்லி. மத்தேயு 28வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க, கடைசி அதிகாரம் அதுதான். ஏசப்பா கடைசியா சீஷர்களுக்கு சொல்ற காரியம் அந்த கிரேட் கமிஷன் ஆண்டவர் கொடுக்கறதை நம்ம பார்க்கணும். கடைசி 3-4 வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சரியா, சகல ஜாதிகளுக்கும் பூமியில வானத்திலும் சர்வாதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, நீங்க புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்குங்க, பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய கமிஷனை அங்க கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல மோசேக்கு தேவன் ஒரு கமிஷனை கொடுக்குறாங்க. அது என்ன தெரியுமா? நீ தான் போயிட்டு அவங்கள இந்த வேலையை செய்யணும், ஜனங்களை வெளியில கொண்டு வரும். அதான் 10வது வசனம். God giving a commission to Moses. மோசஸ்க்கு இந்த இடத்துல ஒரு கமிஷனை கொடுக்குறாங்க, ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க, ஒரு காரியத்தை செய்யும்படியா சொல்றாங்க. ஐயா, நீ தான் போய் செய்யணும் இந்த வேலையை. அல்லேலூயா. நீ தான் போய் செய்யணும், நீ தான் போய் இந்த வேலையை செய்யணும். God could have done something wondrous. செய்ய முடியுமா முடியாதா? ஒரு புஷ்ல ஒரு முச்செடியை அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா அது எரிஞ்சு போயிட மாட்டேங்குது, சாம்பலா போக மாட்டேங்குது, அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனா பச்சையாவே நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பிராக்டிகலா யாருக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. சரியா, தேவன் மாத்திரம் தான் அதெல்லாம் செய்ய முடியும். சோ அப்படிலாம் செய்யற தெய்வத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நேரா ஆண்டவர் அனுப்பின 10 வாதைகளில கடைசி வாதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெசிபிக்கா அவனோட தலைச்சம் பிள்ளைகளை மாத்திரம் அடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எஜிப்சியன்ஸ் மாத்திரம் அடிச்சிருப்பாரு. அப்படி ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்களை அடிக்கிறது ஏன் ஆரம்பத்துல ஆண்டவர் எல்லாரும் அவங்க மாத்திரம் அடிச்சுட்டு வெளியில கொண்டு வர முடியாதா? செய்யலாம்ல. ஆண்டவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு, செய்யணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா செஞ்சிருக்கலாம். பட் he chose Moses. He chose Moses. இந்த உலகத்துல அது சம்பவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொண்டதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே மிராக்குலஸா செய்யணும்னு நினைச்சா எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும், தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஒரு நோக்கம் உண்டு, தேவனுடைய ஒரு சித்தம் உண்டு, தேவனுக்கு ஒரு திட்டமும் உண்டு. அல்லேலூயா. மோசேயை அப்படியே அவங்க தெரிந்து கொள்றாங்க. தெரிந்து கொள்ள மோசேக்கு ஒரு கமிஷனை கொடுக்குறாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவனை இவ்வளோ நேரம் அப்படியே மோல்ட் பண்ணிட்டு வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இப்போ ஒரு கமிஷனை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பண்ணிட்டு அப்புறமா தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஐயா, இதுதான் உன் வேலை, இதுதான் நீ செய்யணும். அல்லேலூயா. மோசே என்ன சொன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல தெய்வமே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை கற்றுக் கொடுக்குற பாடங்களுக்காக உமக்கு நன்றி, எங்களை நடத்தி செல்லுகிற பாதைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அளவில்லாத நம்பிக்கைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, மாறாத கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கொஞ்சத்துல உண்மையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. கொஞ்சத்துல உண்மையா இருக்க கர்த்தாவே எங்களுக்கு பலன் தாங்க. காலத்துல அநேகத்தின் மேல கர்த்தாவே எங்களை அதிகாரிகளாய் நீர் வைப்பீர்.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசத்தில் உண்மை அறியாத அநேக உண்டவரே, உங்களை எல்லாரையும் உங்கள் ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு அபிஷேகம் தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வல்லமையும் வரங்களும் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உமக்கென்று பெரிய பாத்திரங்களாய் வணைந்து கொள்கிறதற்காக நன்றி அப்பா. லெஜன்ஸா நீங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறதற்காக நன்றி. பெரிய காரியங்களை உமக்கென்று செய்ய போகிறோம் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் தாழ்மையோடு எங்களை நாங்கள் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். வாங்க கொஞ்சம் டக்குன்னு